பாட்டி, என்னம்மா? நாளைக்கு எலெக்ஷன். ஆமாம். மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? விரும்புகிறோம்மா. சொல்லு பாட்டி, என்ன சொல்கிற? நான் சொல்கிறத சொல்கிறியா? சரிம்மா. நம்ம ஏதாச்சும் ஒன்று மக்களுக்கு சொல்லணும்ல. நம்ம மூலிமா ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி போயிட்டு சேர்ந்து ஒருத்தர் 2 பேர் யோசித்து கூட ஓட்டு போடலாம்ல. அதனால் நமக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு நம்ம சொல்லலாம். சொல்லணும். வாக்குரிமை என்பது உங்களுடைய உரிமை. வாக்குரிமை என்றது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நல்லா யோசித்து சிந்திச்சு உங்களை சுற்றி இருக்கிற எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ நல்லவங்க, நாட்டுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. அதாவது உங்களுக்கு யார் நல்லவங்க, அந்த எம்எல்ஏ நல்லவங்களா பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த மாதிரியான எம்எல்ஏக்கா பார்த்து நல்லா யோசிச்சு உங்களுடைய பொன்னான வாக்க போடுங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ பார்த்து நீங்க உங்க பொன்னான ஓட்டுகளை போடுங்க. கண்டிப்பா. சரிம்மா. காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. சொல்லு பாட்டி. யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. எல்லாம் நம்ம பணம். தப்பு இல்லை, நம்ம பணம் தான். ஆனா உங்க மனசுக்கு இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு தோணும் இல்லை. அந்த மாதிரி யாரு நல்லவங்கன்னு தோணுதோ, யாரு நல்லவங்கன்னு முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓட்டை போடுங்க. யார் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு ஓட்டை போடுங்க. அந்த யார் காசு கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கோங்க. நம்ம காசு தேர்ந்தெடுங்க. நல்லா தேர்ந்தெடுத்து நல்லா பார்த்து தேர்ந்தெடுங்க. வாக்குகளை போடுங்க. சூப்பர்.